அதாவது இப்போ வரைக்கும் கரூர் சம்பவம் நடந்தும் கூட நிறைய இடத்துல மக்கள் கிட்ட விஜய் மேல தப்பு இல்லப்பா, விஜய் சுத்தி இருக்கவங்க மேல எல்லாம் புகார் போகுது, ஆனா விஜய் மேல தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் பில்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க நேரடியா போய் பாஜகவோட கூட்டணி வச்சா இல்ல அதிமுகவோட கூட்டணி வச்சா நமக்கு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இமேஜ் உடனே சரிஞ்சிரும், நம்மளால அதை ஈடுகட்டவே முடியாது. அதனால தேர்தலை தனியா சந்திக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு ஒரு தனிப்பட்ட அட்வைஸ் வந்து கிடைச்சிருக்கு. இல்ல விஜய் அந்த அட்வைஸை வாங்கியிருக்கிறார். அந்த அட்வைஸ்ல அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் இந்த தேர்தலை தனியா சந்திக்க போறார். அவர் ஜெயிக்கிற ஒரு இடமோ 1,00,000 இடமோ 10 இடமோ அந்த இடத்துக்கான அந்த மதிப்பை வச்சு அலையன்ஸை எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 110 தொகுதி ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைக்க ஒரு இன்னொரு 10 தொகுதி வேணும், இல்லை ஒரு 4 தொகுதி வேணும்னா அந்த தொகுதியை நம்ம போஸ்ட் அலையன்ஸா கொடுத்துக்கலாம் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு.